குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக், அதாவது ஆப்ஷன் பையரில் பல வகையான டைப் இருக்காங்க. ஆனால் இந்த டைப் வந்து ரொம்ப ரேர் கேஸ். இந்த மாதிரி டைப் இருக்கவங்கள நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேர். உங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடியதில் அதில் நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். அது என்னென்னா, அதிகமாக யோசித்து அந்த செயலை பண்ணாமையே போயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க முழுக்க அந்த ஃபியர் தான் காரணம். கரெக்டுங்களா? எப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 90 பேர் வந்து லாஸ் ஆகிறது மார்க்கெட் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம பல வாட்டி சொல்கிறோம். அவங்களோட ஓவர் திங்கிங் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சார்ட்டு சரியாக இருக்குது, செட்டப்பும் கிளியராக இருக்குது, என்ட்ரி மட்டும் நான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் பையரும் இருக்காங்க மார்க்கெட்டில். சார்ட்டு கரெக்டாக இருக்கும், செட்டப் கிளியராக இருக்கும், அந்த என்ட்ரி கரெக்டாக வரும்போது அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஃபியர் வர்றதுனால அந்த கன்ஃபர்மேஷனை எக்ஸாக்டாக அவங்களால எடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் அடுத்த கேண்டிலில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த கன்ஃபர்மேஷனை தள்ளியே போடுவாங்க. அப்போ இந்த ஒரு டவுட்டு அவங்களோட அந்த ப்ராஃபிட் தரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தராமையே போயிடும். அதாவது எடுக்க விடாமையே இந்த தாட்ஸ் வந்து அதிகமாக யோசித்து அந்த செயலியே அது பாதிக்கப்படும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. அதிகமாக யோசித்து அந்த செயலியே வந்து சாவடிச்சிடுறது, கொன்று விடுறது, சாவடிக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த டாபிக். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? எத்தனை பேர் கரெக்டான என்ட்ரி, கரெக்டான செட்டப் இருந்தோம் அந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? என் ஃப்ரெண்டே இருக்கான். அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏடுறான்னா இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்வான். அப்போது அவன் அதை பற்றியே திங்க் பண்ணி அந்த செயலையே அவன் செய்யாமையே போயிடுறான். அதனால் அப்போ அது ஒன்றுமே இல்லை, அது வேஸ்ட்டு தான். ஆப்ஷன் பையிங்கில் இந்த டிப்பிக்கல் ஆப்ஷன் பையர் மைண்ட் செட்னு ஒன்று இருக்குது. அதாவது பிரேக் அவுட் வந்தாச்சு, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்ஐ கரெக்டாக இருக்குது, இல்லை ஏதாவது நியூஸஸ் ஏதாவது வரும், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் நல்லா இருக்குது, இல்லை ஒரு கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி வரட்டும், இல்லை அடுத்த கேண்டில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அடுத்த ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணி என்னென்ன லாஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரேடை மிஸ் பண்ணுவாங்க, லேட் என்ட்ரி எடுப்பாங்க, பேனிக் என்ட்ரி. அது கரெக்டாக எக்ஸாக்ட் எடுக்கிற என்ட்ரி போய் பேனிக் என்ட்ரியாக மாறிடும். அப்போ பேனிக் என்ட்ரி ஆன உடனே ஸ்டாப் லாஸ் போய் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். அப்போது அனலிஸ் பெராலிசிஸ் அதுக்கு அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லாஸ் வர்றதுக்கு அனலிஸ் பெராலிசிஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கா. ஏன்னா கரெக்டான செட்டப் இருக்குது, கரெக்டான எக்ஸிக்யூஷன் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அந்த தைரியம் வரல, அந்த ஃபியர் வந்து தடுத்துடுது. அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன தான் ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தாலும் அந்த பய உணர்வு இருந்தால் அது வேஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாறிடுது. அது நீ கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது லாஸஸில் தான் வருது. ஏன்னா நீ எடுக்க போகிறதே லேட் என்ட்ரி தான். ஓகேங்களா? அப்போ ஓவர் திங்கிங் ட்ராப் அப்படின்றது மார்க்கெட்டில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஸ்கேல்பருக்கு ஏற்ற ஒரு ரூல் இது தாங்க. ஸ்பீட் வின்ஸ் ஹெசிடேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பருக்கு இது ரொம்ப பொருந்தும், இந்த மார்க்கெட் ரூலு. அவங்க ஸ்பீடாக இருப்பாங்க, ஸ்பீடாக இருந்து வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, லாஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தயக்கமே இருக்காது. ஹெசிடேஷன் ஸ்கில்லுனா அந்த தயக்கத்தை அவங்க சாவடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தேவை ஸ்பீடு, ஒன்று வின்னு ஒன்று லாஸ். இதுதான் அந்த மார்க்கெட்டில் ஸ்கேல்பருக்கு இருக்கக்கூடிய ரூலு. அப்போ ஆப்ஷன் பையிங் அப்படின்னும் போது, ஆப்ஷன் பையிங்னாவே அதில் டைம் டிகே அப்படின்னு ஒன்று வந்துடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் பையிங்கில் இருக்கவங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ நீ டிலே பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் உன்னுடைய ப்ரீமியம் அங்கே மெல்ட் ஆகுது அப்படின்றது நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாமா? கரெக்டாக? அப்போ நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நீ ஒரு ட்ரேட் எடுக்க வேண்டிய இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்க, வேறு ஒருத்தன் அந்த இடத்துல அந்த ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஸ்கேல்பர்ஸ். அப்போது ஒரு செயலை நம்ம செய்ய வந்துட்டோம்னா அதுக்கான டிலேவே பண்ணக்கூடாது. அதாவது அதிகப்படியாக அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷனில் இறங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடு வெயிட் பண்ணுறவன் கண்டிப்பாக அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா அதுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ட்ரேடுகளை ப்ராஃபிட்டும் வரப்போகிறதில்ல, அந்த ட்ரேடோட வேல்யூவும் குறைஞ்சி போயிடும். நீங்கள் அப்படி அந்த மிஸ்ஸிங் டைம், அதாவது அந்த என்ட்ரி டைமை மிஸ் பண்ணிட்டாவே அந்த இடம் உங்களுக்கு லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு ஏறுற மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஏறுது, நம்ம அப்போது அந்த இடத்துல வாங்காமல் முக்கால்வாசி ஏறி முடிச்சுட்டு அங்கே போய் வாங்கினா அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது லாஸ் தானே. அந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ரியாலிட்டியை செக் பண்ணணும். உண்மை என்ன? 100% கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று மார்க்கெட்டில் கிடையாது. 100 அப்படின்றதே மார்க்கெட்டில் இல்லைங்க. அது லாஸாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், 100 அப்படின்றது மார்க்கெட்டில் ஒன்று இல்லவே இல்லை. மார்க்கெட் எப்போவுமே அன்பிரிடிக்டபிள் தான். ஒரு யூடியூபர் சொன்னாலும் சரி, ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் சொன்னாலும் சரி, இல்லை ஒரு மார்க்கெட் கன்சல்டன்சி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலுமே அது நடக்கவே நடக்காது. 100%ன்றது நடக்காது. அது மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரிடிக்டபிள். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ன்றது அன்அவாய்டபிள். இது தாங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி. ஓகேங்களா? 100% அப்படின்றது ஒன்று இல்லை. யாராலையுமே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது 100%. லாஸ்ன்றது அன்அவாய்டபிள் ஒன்று மார்க்கெட்டில். அப்போ இந்த 3 ரூலை வச்சு தான் இந்த மார்க்கெட்டிங்கே ரன் ஆகுது. அப்போது டிசிப்ளின் வித்து ப்ரிடிக்ஷன் வித்து ஸ்ட்ராட்டஜி, இது இருந்தால் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும்ன்ட்டு நம்ம ஒவ்வொரு ஆடியோலையும் பார்க்குறோம். அப்போது இதை தான் நம்ம கற்றுக்கிட்டு, இதுக்காக நம்ம ஓவர் திங்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. நம்ம கற்றுக்கிட்டோம், இது தான் பண்ண போகிறோம், இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் டைமு, இதுதான் என்ட்ரி, எல்லாம் தெரியுது. அந்த இடத்துல ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு கரெக்டாக எடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு லேட் என்ட்ரி போய் எடுத்து அதில் லாஸை புக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வர்றதை நம்ம மிஸ் பண்ணோம். அப்போது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நம்ம எடுக்கணும். அதாவது ஒரு சின்ன லாஸ் எதுக்கு சமம்னா, கரெக்டான செட்டப் நீ எடுக்காமல் இருக்க பார்த்தியா, நீ எடுக்காமல் இருந்தால் கூட அது ஒரு ஸ்மால் லாஸஸ்க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. புரியுதுங்களா? அதாவது கரெக்டான செட்டப் இருக்குது, அந்த செட்டப்பை நீங்கள் எடுக்கலை, வேறு ஒருத்தன் எடுத்து அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறான். ஏன்னா உன்னோட அந்த திங்கிங் ஓவர் திங்கிங்காக ஆகிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற லெவலுக்கு அந்த திங்கிங் அந்த ஆக்ஷனே சாவடிச்சிடுது. அதனால தான் வேறு ஒருத்தன் புக் பண்ணிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையரும் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஸ்மார்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன? ஒரு ஆப்ஷன் பையருக்கு சிம்பிளாக ஒரு ரூலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னென்னா, கண்டிப்பாக ஒரு செட்டப்பை டிஃபைன் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு முன்னாடி, எடுத்ததுக்கப்புறம்லாம் இல்லை, மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு செட்டப்பை டிஃபைன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக என்ட்ரி, எஸ்எல்லு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் கரெக்டான அந்த செட்டப் வந்தவொன்னையுமே அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த இடத்துல டவுட்டு வந்தால் நம்ம சார்ட்டெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம ரூல் என்னவோ அந்த ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் சர்வே பண்ண முடியும். அதாவது சிஸ்டம்னா இந்த இடத்துல உங்கள் செட்டப்பை ஃபாலோ பண்ணால் தான், அந்த செட்டப்பில் நீங்கள் பேக் டெஸ்ட்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். அதிகமாக யோசித்து அந்த செயலையே நம்ம சாவடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ரேடு எடுக்க வேண்டிய இடத்துல அதிகமாக யோசித்து அந்த ட்ரேடு எடுக்காமல் போகிறதும் லாஸுக்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரேடிங்கில் அதுக்கு என்ன மீனிங்? ஓவர் திங்கிங் கில் யுவர் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியர் கில் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிலே கில்லிங் யுவர் கேபிட்டல். இந்த மூணும் இந்த மாதிரி திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கவங்கள சாகடிக்கக்கூடிய மீனிங் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? அதிகப்படியாக திங்க் பண்ணுறது உங்கள் என்ட்ரியை கண்டிப்பாக சாகடிச்சிரும். ஃபியரோடு எப்போவுமே ட்ரேட் பண்ணால் அது உங்கள் ப்ராஃபிட்டை கண்டிப்பாக சாகடிச்சிரும். ஒவ்வொரு செட்டப் குட் என்ட்ரியை டிலே பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக லாஸஸாக மாறும். அப்போ உங்கள் கேபிட்டலை நீங்களே சாவடிக்கிற மாதிரி தான். அப்போ இங்கே நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்னா, திங்க் லெஸ், திங்க் பண்ணுறதை குறைவாக பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், அந்த ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்,
மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டில் வின்னர் ஆகணும்னா பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டிசிஷன் வந்து வெரி ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து இருக்கணும். இந்த இடத்துல நமக்கு செட்டப்புக்கு கரெக்டான என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா எடுத்துடணும். அங்கே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு ஐயோ ஒரு வேளை கீழே வந்துடுமோ அந்த ஃபியர் இருந்தால் கண்டிப்பாக அது உங்கள் ப்ராஃபிட்டை கில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி டைப்பு ஆப்ஷன் பையரும் நம்ம மார்க்கெட்டில் இருக்காங்க. இது ரேர். இந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப ரேரு. ஏன்னா நம்ம தான் எல்லா இடத்துலையுமே வாலண்டரியாக போய் எல்லா ட்ரேடும் எடுப்போமே. அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் தான் அதிகம். ஒரு செட்டப் இருக்காது. மார்க்கெட் ஏறுதுன்னு நினச்சி ஒரு கால் சைடில் இருப்பாங்க. அது ஏறும் போது வாங்க மாட்டாங்க. முக்கால்வாசி ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குவாங்க. அது அங்கேருந்து இறங்கும். அது லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன் பையர் தான் மார்க்கெட்டில் அதிகம். ஆனால் நான் சொல்கிற இந்த மாதிரி ஆப்ஷன் பையரும் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேர். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். மார்க்கெட்டில் அதிகப்படியாக வின்னிங் ப்ராபபிலிட்டி வேணும்னா ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணணும். இந்த ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செட்டப்பில் நான் சொல்கிறேன். ஓவர் திங்கிங் அதாவது ஒரு செட்டப்பே இல்லாமல் வந்து நான் இங்கே வந்து எடுத்துடுறேன், ப்ராஃபிட்டே வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டான செட்டப் இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த கரெக்டான செட்டப் இருந்து, அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்து, அந்த ஆக்ஷன் ஸ்பீடாக இருந்து, திங்கிங் குறைவாக இருந்து அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது ப்ராஃபிட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஓவர் திங்கிங் பண்ணால் அந்த செயலையே அது கொன்று விடும் அப்படின்ற மாதிரி தலைப்பில் ஆப்ஷன் பையரை வச்சு இதை நான் வேறு மாதிரி படித்தேன். இதை நம்ம ஆப்ஷன் பையருக்கு இது கரெக்டாக பொருந்தும். சில பேருக்கு இப்படி இருக்காங்க, என் ஃப்ரெண்டே இருக்காங்க. அதனால் இதையே நான் அப்படியே ஒரு ஆடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.